அஸ்ஸாம் மாநிலம் வடகிழக்கு இந்தியாவில் முக்கியமான மாநிலமாகும். 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் ஆட்சி செய்தது. 1980களில் அஸ்ஸாம் இயக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக 1985ஆம் ஆண்டு அசோம் கணபரிஷத் ஆட்சிக்கு வந்தது. பின்னர் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி பல ஆண்டுகள் நீடித்தது. 2016ஆம் ஆண்டு பாஜக முதன்முறையாக ஆட்சியை பிடித்து வடகிழக்கில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியது. 2016ஆம் ஆண்டு முதல் அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அமைந்தது. குடியுரிமை திருத்த சட்டம், குடியேற்றம் மற்றும் இன அடையாளம் போன்றவை முக்கிய தேர்தல் பிரச்சினைகளாக இருந்தன. சமூகம், நிலம், வீடு ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் வழங்கப்பட்ட வாக்குறுதியுடன் வெற்றி பெற்ற பாஜக 2021ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் அஸ்ஸாமிய மக்களிடையே நீண்ட காலமாக இருந்த வெளியாட்கள் பற்றிய பயத்தை பாஜக தனது பிரச்சாரத்தில் பயன்படுத்தியது. அதாவது, அஸ்ஸாம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை பாகிஸ்தானின் ஏஜென்ட் என அப்பட்டமாக கூறிய பிரச்சாரம் பாஜகவிற்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தது. பாஜக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களும் இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளன. பெண்களுக்கான பல்வேறு பண உதவி திட்டங்கள், மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கான நிதி உதவிகள் ஆகியவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. அஸ்ஸாம் மாநிலத்தில் மக்களின் சிறப்பான போக்குவரத்திற்கு மேம்பட்ட சாலை இணைப்பு வசதி மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 வருடங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்து வாக்குகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் நலத்திட்டங்கள் ஆகிய 2 முக்கிய காரணங்களும் சேர்ந்து பாஜகவிற்கு அஸ்ஸாமில் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளன. இந்த தேர்தல் முடிவு அஸ்ஸாம் அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது என்றே கூறலாம். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் 102 இடங்களை கைப்பற்றி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. பாஜக மட்டும் 82 இடங்களை வென்றது. இது தனி பெரும்பான்மைக்கு தேவையான 64 இடங்களை விட 18 இடங்கள் அதிகமாகும். அதே நேரத்தில் அதன் கூட்டணி கட்சிகளான அசோம் கணபரிஷத் மற்றும் போடோலாந்து மக்கள் முன்னணி தலா 10 இடங்களை வென்றன. 5 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 19 இடங்களை மட்டுமே பெற்றது. 2016, 2021, 2026 என தொடர்ந்து பாஜக 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது மூலம் இந்திய வரலாற்றில் இது முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது.